எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜட்மெண்ட் டே brought யூ பை பிகேடி டயர்ஸ். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் டாபிக் பார்க்க போறோம், பிரசன்னா ஆஸ் யூசுவல் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்துடலாம். பீடா உங்களுக்கே தெரியும், நம்ம ப்ரிவியூலாம் ஜெனரலா பண்ணுவோம். பட் இந்தியா வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்த கேம் பாகிஸ்தான் குவாலிஃபை ஆக போறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஃபோர்ட் லாடர் ஹில்ல செம மழை, அங்கங்க தண்ணி தேங்கி கிடக்கு. நீங்க கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி மழை எல்லாம் வைக்கிறதுக்கு ஷுட் கன்சிடர் த ஈவென்ட் பீங் மூவ் டு another venue அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அது அங்கேயிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ பெரிய ஒரு மெகா ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது நான் சொல்றேன், ஐசிசி எல்லாம் வந்து தே ஆப்ரேட் ஆன் வெரி டைட் பட்ஜெட்ஸ். அதான் எப்படின்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணி முதலே பண்ணிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், இந்தியானா வந்து எமர்ஜென்சியா ஒரு விஷயம் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு சேஞ்ச் லாஸ்ட் மினிட்ல கூட. பட் அங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் பட்ஜெட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. அது வந்து ஒரு வயபிள் ஆப்ஷனா இல்ல சும்மா கிரிக்கெட் மேல நிக்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்றதா? உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் தெரியும். ஸோ அதனால கேட்கறேன். ஏன்னா நீங்களும் டீம்ஸ்ல இன்வால்வ்டா இருப்பீங்க, அதனால கேட்கறேன். நான் வந்து யாருக்கு கவலைப்படாம என்னோட ஒப்பீனியனை ஆனஸ்டா கொடுப்பேன். அதுல பயஸ்ட் ஒப்பீனியன் இருக்காது. நீங்க T20 வேர்ல்டு கப் நடத்தணும்னு நடத்துறீங்களா, இல்லைன்னா வந்துட்டு கஷ்டப்பட்டு ஆம்பிஷனோட இப்ப சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் எல்லாம் 32 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம்லாம் ஜெயிச்சதே இல்லை. அவங்களாம் ஒரு ஆம்பிஷனோட வராங்களே, நீங்க அவங்களுக்காக நடத்துறீங்களா, இல்லைன்னா நீங்க நடத்தணும்னு நடத்துறீங்களா? இப்ப நீங்க பாக்குறீங்க, அங்க கப்பல் போயிட்டு இருக்கு, கார் போல புளோரிடால கப்பல் போயிட்டு இருக்கு. பாவம் ஸ்ரீலங்கா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் ரெயின்டி கேம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இது டிஃபெண்ட் பண்ணாதீங்க, தே காட் இன்டு தி சிச்சுவேஷன் பிகாஸ் தே காட் டு பி பிளேம்ட் அப்படின்னு. பாகிஸ்தான் போன தடவை என்னாச்சு, டோர்னமெண்ட்ல 2-2 தோத்தாங்களா இல்லையா? தோத்துட்டு எங்க முடிச்சாங்க? அங்கேருந்து ஃபைனல்ல வந்து முடிச்சாங்க. இல்ல நான் டினை பண்ணல. சி மை பாயிண்ட் ஹியர் இஸ், நான் என்ன எடுத்து உரைக்க ட்ரை பண்ணேன்னா, எல்லாரும் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இப்போ வந்து பல பேர் வந்து கீபோர்டு வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி ட்விட்டர் வலைதளத்துல. இப்போ எக்ஸ்ன்னு சொல்ற இடத்துல நம்மளும் ஒரு கீபோர்டு வாரியரா மாறிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னா ரொம்ப சுலபம் இல்லை இந்த மாதிரி சொல்றது. நம்ம வந்து மேட்சை வேற இடத்துல மாத்தி வச்சுட்டா எல்லா டீமுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஒரு பாகிஸ்தானி ஃபேனா இருக்கேன் அப்படின்னா, ஐ வில் டெஃபினெட்லி சேன் இன்னொரு இடத்துல மாத்தி என்னையா பண்ற, ஏன்னா ஐ வாண்ட் மை டீம் டு குவாலிஃபை. பட் ஆனால் இன்னொரு சைடு ஒன்று இருக்குல்ல, அந்த சைடை நம்ம வெரி ஆஃபன் பார்க்கறதே கிடையாது. நான் உதாரணத்துக்கு 2-3 கம்பர்சமான லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லி வந்து அவங்க வென்யூ மாத்தணும்னா இன்னொரு வென்யூ ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகே, இன்னொரு வென்யூ ப்ரிப்பேர்டா இருக்கணும்னா என்ன மாதிரி மேட்டர்லன்னா, விக்கெட் ப்ரிப்பரேஷன், கிரவுண்ட் ப்ரிப்பரேஷன் கிடையாது, இன் ஸ்டேடியா. ஓகே, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எக்கனாமிக் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் ஸ்டேடியானா இன் ஸ்டேடியா ஸ்பான்சர்ஷிப்லாம் கொடுக்கணும். வேர்ல்டு கப்புக்கு ஐசிசி கிட்ட எல்லா இன் ஸ்டேடியம் ரைட்ஸும் ஆல்ரெடி வித்திருப்பாங்க ஸ்பான்சர்ஸுக்கு. அந்த விற்கிற பைசால தான் பிரைஸ் மணிலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த இன் ஸ்டேடியா போய் இன்னொரு கிரவுண்ட்ல செட்டில் பண்ணணும். அதை தவிர அமெரிக்கால மேட்ச் நடக்குது, இங்கேருந்து நீ கரீபியன் போனோம், இல்லை அமெரிக்காலே வேற ஒரு இடத்துல மேட்ச் நடத்தணும்னா அங்க ஹோட்டல் ரூம்ஸ் புக்கிங் நடக்கணும். ஒரு டீமுக்கும் மினிமமா இன்னைக்கு தங்கணும்னா 30-35 ரூம் தேவைப்படுது. உனக்கு நான் சொல்ல தேவையில்லை இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது. அதை தவிர ஃபிளைட் டிக்கெட்ஸ், ஒரு டீமை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போறது, அந்த இடத்துல டிக்கெட் சேல்ஸ், இங்க டிக்கெட் வித்தவங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் பண்றது, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். கிரிக்கெட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், கிரிக்கெட்னு பார்த்தா இப்போ ஒரு ஸ்கூல் டோர்னமெண்ட் நடத்துறோம், காலேஜ் டோர்னமெண்ட் நடத்துறோம்னா மாத்தி விட்டுடலாம். ஒரு வேர்ல்டு கப் வர மாதிரி ஒரு ஈவெண்ட் அப்படி மாத்த முடியுமா? அது முன்ன பின்ன நடந்த விஷயம் தானே. கரெக்டா. இப்ப துபாயில நடத்துருங்க, துபாயில மழையே வராது, பிரச்சனையே இல்ல. அப்படியே மழை வந்தாலும் பஸ் பிடிச்சி அபுதாபிக்கு போயிடலாம். சேலஞ்சுன்றது லைஃப்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க சொன்னதை நான் டினை பண்ண மாட்டேன். ஒரு இன்ஸ்டேடியா இது அது அவ்வளோ இன்டெப்தா எனக்கு தெரியலனாலும் என்ன சேலஞ்சஸ் இருக்கு என்னன்னு தெரியும் எனக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வென்யூ, இந்த புளோரிடா மாதிரி ஒரு வென்யூல ட்ரைனேஜ்ல சான்ஸே கிடையாது. மழை நிக்கலன்னா கிரவுண்டு கூட போக மாட்டாங்க ரெண்டு டீமுமே. இங்கேருந்து முடிச்சிருவாங்க, கதை ஓவர். அப்படிங்கும் போது you should always have an alternate venue which is much closer to that when you are staging a tournament like வேர்ல்டு கப்ஸ். ஓகே, ஒரு பைலேட்ரல் சீரீஸ்ல நான் இதை சொல்றேன்னா, அண்ணே தப்பான பழக்கண்ணே, இது கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க சொன்னா நான் ஒத்துப்பேன். வேர்ல்டு கப்புக்கு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம், இப்ப நான் வந்து ஒரு இதுவா சொல்றேன், ஒரு மழை வந்துட்டு அந்த மழையினால இப்ப குரூப்பை டாப் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. செமிஃபைனல்ல மழை வருது, அவங்க ஆடுற இன்னொரு டீம் ஏதோ டேபிள்லயோ இதுலயோ பாயிண்ட்ஸா இருக்காங்க, அவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்டா ரிசர்வ் டே வச்சிருக்கீங்கன்றீங்க, அன்னைக்கும் மழை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க இந்த மாதிரி மேட்சஸ் நடத்தும் போது டு ஹேவ் அ க்ளோசஸ்ட் ஆல்டர்னேட் வென்யூ, நீங்க சொல்ற அந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பெங்களூரு, ஒரு வாண்டரர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொட்டும் மழை, வெறும் வெறும் பிச்சை மட்டும் த்ரூண்டு க்ளோஸ் பண்ணுவாங்க வாண்டரர்ஸ்ல, முடிஞ்ச உடனே 20 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் உனக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஓகே. மழை நிக்கலன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. cannot fight against weather. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன, வேர்ல்ட் கப்ஸ் நீங்க நடத்துறீங்க ஏங்க,
இது உங்களுக்கு 2019 வேர்ல்ட் கப்ல எப்படி அடிபட்டதுங்க மேட்ச். இங்கிலாந்து நடத்தின போது எத்தனை மேட்ச் வாஷ் அவுட் ஆச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல டிரைனேஜ் இதுவா இல்ல, மழையே போர்காஸ்டே இல்லைனாலும் டிரைனேஜ் ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இப்பெல்லாம் சேட்டலைட் எல்லாம் வந்துச்சு ஆஷா, அந்த காலத்துல கிடையாது. 3 நாள் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆல்டர்னேட் வென்யூ இருக்கா, நீங்க அதுக்கப்புறம் 2 ஸ்டேடியத்துக்குள்ள ரெவென்யூ ஷேரிங்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா அது பாத்துக்கலாம். எனக்கு வந்து மேட்சே நடக்க போறது இல்ல புளோரிடால, என்ன ரெவென்யூ உனக்கு வரப்போகுது, எவனும் மேட்சே பார்க்க போறது இல்ல, டிக்கெட் சேல்ஸையும் காசை திருப்பி கொடுக்கணும். இல்ல இது வந்து இது நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங்க்கு யூஸ் பண்ணலாமே ஒழிய உடனடியா பண்ண முடியாது. என்ன ஆயிட போகுதுன்னு நீ கேக்குறது வந்து, ஏன்னா இது நாட் ஜஸ்ட் தட் 36 கேமரா வைக்கணும். அந்த கேமராவோட வெயிட்லாம் உனக்கே தெரியும். ரிக்கிங் பண்ணணும், கேமரா ரிக்கிங் பண்ணணும். நீ பார்த்திருப்ப எத்தனையோ கிரவுண்ட்ல எவ்வளவு பேர் டிராவல் பண்ணி வருவாங்க கேமரா டீம். அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. ஓகே, வெளியில இருக்கிறவங்க நான் என்ன சொல்றேன், நீ சொல்றது தப்புன்னு சொல்லல. இல்ல இதை சொல்றதுக்கு மறந்துடுவேன் சார், தப்பா நினைக்காதீங்க. நார்மலி டோன்ட் இன்டரப்ட். கேமரா பத்தி சொன்னீங்க. 2006 அண்டர் 19 வேர்ல்ட் கப் இந்தியன் டீமோட போன போது தயவு செஞ்சு யாரும் சிரிக்காதீங்க, இது சிரிக்கிறதுக்கா சொல்ல வியூவர்ஸ் எல்லாம். மரத்து மேல ஒரு கிரவுண்ட்ல மரத்து மேல வந்து கேமராவை வச்சுட்டு அந்த கிளையில உக்காந்துன்னு மேட்ச் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் நான், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச். ஓகே, இது வந்து நான் வந்து இதுவா சொல்ல, பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் இல்ல வெஸ்ட் இண்டீஸ்ல. பொலாடு, கீமார் வச்சு இந்த வில்லியம் பெர்கின்ஸ் இருந்தாங்க. இங்க எங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா, சேத்தேஸ்வர் புஜாரா, ஜடேஜா, பியூஷ் சாவ்லா இருந்தாங்க. பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. மரத்து மேல நின்று நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த கேமரா இருக்கீங்களா எவ்வளவுன்னு. இப்ப வந்துட்டு நான் உட்காந்து போது லைவ் ஃபீட் கொடுக்குறாங்க, அப்படியே திருகுனா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் பண்ணிடுறேன். ஓன் கேமராவை மரத்து மேல உட்காந்து பண்ணியிருக்கேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். செய்யணும்னா செய்யலாம். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். செய்யணும்னா செய்யலாம், ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. ஹேவிங் செட் தட், பீடாக் எப்பவுமே வந்து மேட்ச் இந்த மாதிரி ரிசல்ட்ல போகக்கூடாதுங்கிற அவரோட எமோஷன் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணா ஆஸ் அ கிரிக்கெட் வியூவர் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். என்னோட டேக் இதுல ஸ்லைட்லி டிஃபரெண்ட். ஏத்தா மாதிரி மாறிக்க முடியாது, பட் நெவர்திலெஸ் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் தான் வந்து ஃபியூச்சரை மாற்றும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. நல்ல ஹெல்தி டிபேட்ஸ் வில் ஆல்வேஸ் டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். வெதர் இந்த ஹெல்தி டிபேட்ஸ் கரெக்டாக காதுல போய் விழுந்து அவங்க மாத்துறாங்களா, எப்படி எஃபர்ட் எடுக்கிறாங்க, நம்ம ஒன்லி காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அடுத்த இதுக்குள்ள போயிடலாம். இந்தியா வேற என்ன ஸ்பாட் ஆஃப் பாதர், பட் சூரியகுமார் அண்ட் யாதவ் அண்ட் சிவம் டூபே குவாலிட்டி ஆடி எடுத்துட்டு போனாங்க. அகைன் ஐ எம் ரீஐட்ரேட்டிங், சிவம் டூபே வந்து எல்லாருமே வந்து ஹேஸ் பி இது வந்து எனக்கு புரியாத ஒரு விஷயம். கன்சிஸ்டண்டா வந்து இவர் 2 மேட்ச் நல்லா பண்ணலாம். It has been a batting nightmare in New York. Batting nightmare. The greatest of greatest batsmen have struggled. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மாதிரி கேம்ஸும் பார்க்க அழகா தான் இருக்கு, ஒன்றும் கம்மியாலாம் இல்லை. இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து சூரியகுமாரும் சிவம் டூபேயும் ஆடின மாதிரி ஒரு ஆங்கர், அன்னைக்கு ரிஸ்வான் ஆடி கொடுத்தாரு ஒரு கேம். இட் இஸ் பிகமிங் டஃப், பட் நெவர்லெஸ் கிளாஸ் ஆன் இன்னிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் எனக்கு சாரி, ரிஸ்வான் ஆடி கொடுத்தாரா? ஓ, அது இந்தியாக்கு ஆடி கொடுத்தாரா அந்த இன்னிங்ஸ் சொல்றீங்க? சரி இல்ல, அதுக்கு அடுத்த மேட்ச். ஓகே ஓகே, கரெக்ட். உனக்கு இருக்கு பாரு லவுட். அந்த 53 பால்ல 53 அடிச்சிட்டு இப்படி மைக் டைசன் மாதிரி கைத்துக்கணும், அத சொல்றீங்க? ஓகே, மறந்துட்டு. ஓகே, ஏய் எனக்கு ஆன் தட் நோட் எனக்கு என்ன புரியலன்னா, ரிஸ்வான் ஒரு தடவை ரிஸ்வான் அவரே சொல்லியிருக்காரு, சில சமயம் வேணுட்டே அடிப்படுமா, சில சமயம் அவரே ஆக்டிங் பண்ணுவாராம். அது வேற ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப சிரிப்பா இருந்தது பார்க்கறதுக்கு. எனிவே அங்க டைவர்ட் பண்ணி போவேன், இது அப்படியே மாறி போயிடும். நல்ல ஒரு கருத்தா பேசிட்டு இருக்கிறது. ஆன் தட் நோட் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச்ல ஒரு செம்ம எபிசோடு நடந்தது. ஒரு 5 பெனல்டி ரன்ஸ். நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னாங்க. இப்ப T20ல ஒரு ரூல் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஐபிஎல்ல கூட இருந்தது, அடுத்தடுத்த ஓவர் 60 செகண்ட் டைம்ல ஆரம்பிக்கணும். கரெக்டா பீடாங்க சொல்றது? 60 செகண்ட்ஸ். அதாவது இப்ப இந்த ஓவர் 6th பால் முடிஞ்சதுன்னா அடுத்த ஓவர் வந்து அடுத்த 60 செகண்ட்ல ஆரம்பிக்கணும். எது கொண்டு வந்திருக்காங்கன்னா, கேமோட பேசேஜ் இழுத்துனே போகுது. ஏன்னா லாஸ்ட்ல எப்படியும் போகும்போது டைம் எடுக்கிறாங்க. டைம் எடுத்தா என்ன ஆகுது, டைம் தாண்டி போயிடுச்சுன்னா 5 ஃபீல்டர்ஸ் இன்சைட் தி சர்க்கிள் பெனால்டி ஒன்று இருக்கு. அதையே நீங்க 3 வாட்டி பண்ணா ஸ்ட்ரெயிட்டாவே அம்பையர் பெனால்டி கொடுத்துடலாம். ஒரே இன்னிங்ஸ்ல 3 வாட்டி பண்ணா, ஒரே இன்னிங்ஸ்ல 3 வாட்டி யூஎஸ் பண்ணதுங்கிறது வந்து இந்த T20 கேம், எஸ்பெஷலி லோ ஸ்கோரிங் கேம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஷாக்கிங்கான விஷயம் தான். அதனாலதான் அந்த 5 ரன்ஸ் பெனால்டி கொடுத்தாங்க. கரெக்டா பீடா? ரூல் கரெக்டா சொல்லிட்டேனா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. மகா மட்டமான ரூல் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க ஏன்னு சொன்னீங்கன்னா நான் அதை என்னோட இதுல ஒரு குவாலிஃபைட் அம்பையரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உன்னை நான் இல்ல என்னைக்காவது நிறுத்திருக்கேனா சொல்லு. இல்ல ஆஷ், இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட்டர் அஸ்வின்ட்ட பேசுறேன். இப்ப நான் உங்களை கேட்கறேன், நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம்க்கு டைமர் சொல்லினே இருக்கும், 7 மினிட்ஸ் பிஹைண்ட், 6 மினிட்ஸ் பிஹைண்ட், ஓவரால் ஓவர் ரேட். அதை நீங்க பிரீச் பண்ணீங்கன்னா ஒரு ஃபீல்டரை உள்ள கொண்டு வாருங்க. கரெக்டா இல்லையா? அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெனல்டி இருக்கு. இஃப் யூ ஆர் கோயிங் டு சஃபர் ஃபர்தர். அதுக்கப்புறம் நீங்க வந்து 60 செகண்ட்ஸ்க்குள்ள வந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா 5 பெனல்டி ரன்ஸ். என்ன பழக்கம் இது? 3 வாட்டி
எத்தனை தடவை பண்ணாலும் கடைசியில் அது அக்குமுலேட் ஆகி யூ ஆர் கோயிங் டு லூஸ் அ ஃபீல்டர், யூ ஆர் எனிவே கோயிங் டு பீனலைஸ் தேம். நீங்க ஏற்கனவே அவங்களை பீனலைஸ் பண்றீங்க போது திருப்பியா பீனலைஸ் பண்றீங்க. பாயிண்ட் நம்பர் 1. இப்ப இன்னொன்னு ரெண்டாவது சொல்றேன்னா, நீ கேப்டன் யாரு யுஎஸ்ஏக்கு சொல்லுங்க பாப்போம். மோனாக் பட்டேல் இந்த மேட்ச் விளையாடல. தேங்க்யூ. ஃபில்லிங் கேப்டன் ஆரன் ஜோன்ஸ், அவங்களோட வந்து ஒரிஜினல் கேப்டன் அப்படி இல்லை அப்படிங்கும் போது இன்னொன்னு நான் நிறைய சொல்றேன். நானே இங்க கத்துவேன் எங்களோட இதுல போய், யோ எத்தனை தனியா இப்ப நாங்க ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல சொல்லிடுவோம், இவனுக்கு பவர் பிளேல இந்த ஃபீல்டு, மிடில் ஓவர்ஸ்ல இந்த ஃபீல்டு, டெத் ஓவர்ஸ் இந்த ஃபீல்டு, அன்லெஸ் அதர்வைஸ் தி பவுலர்ஸ் கோ டு பிளான் பி. அப்படிங்கும் போது அந்த இன்டெலிஜென்ஸ் பாவம் புதுசா ஒரு கேப்டன்சி பண்றாருங்கும் போது நீங்க அவன் அடிச்சதே 110, அதுல நீங்க வந்துட்டு 3 தடவை 60 செகண்ட் மேல போயிட்டாங்கன்னா நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், இந்த பெனால்டி 5 ரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு கிரிக்கெட் லா படி பாத்தீங்கன்னா அன்ஃபேர் பிளே அப்படின்னு ஒரு லா இருக்கு. அந்த அன்ஃபேர் பிளேல தான் இந்த 5 ரன்னை கொடுப்பாங்க. அதாவது அம்பையர் ஃபீல்ஸ் ஏதாவது டெலிபரேட்டா அன்ஃபேர் பிளேனா உதாரணத்துக்கு ஹெல்மெட்ல பின்னாடி கீப்பர் பின்னாடி வச்சிருக்கிற ஹெல்மெட்ல பால் பட்டுடுச்சு, இல்ல ரன்னிங் ஆன் த பிட்ச் 2 வார்னிங் அப்புறம் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இன்ஃபேக்ட் T20 தான் ரன்னிங் ஆன் த பிட்ச் எல்லாம் வரது ரொம்ப ரேரு. நான் வந்து இந்த ரூல் கரெக்டா தப்பாக்குள்ளலாம் நான் போவே இல்லை பீடா. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறேன். இப்ப இது 5 ரன்ஸ் பெனால்டி கொடுத்துட்டாங்க. ஒரு சில பேர் என்னையா ஒன்றும் புரியலன்னாங்க. ஆனா பெரிய ஃபியூரோர்லாம் இல்லை, ஒரு பெரிய ஒரு அவுட்ரேஜ்லாம் இல்லை இதுக்கு. இதே நுணுக்கத்திலே ஒரு விஷயம், பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வரது லேட் ஆயிடுச்சுன்னா அப்பீல் பண்ண அவுட் கொடுக்கணும். ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு அவுட் கொடுத்தாங்க 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல. சேம், அதாவது ஒரே கேம்ல இருக்கக்கூடிய ஒரே ரூலை ஒரு தரப்பு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அது வந்து அவ்வளவு பெரிய குத்தமா தெரியல. ஏன்னா இது போலிங் தரப்புல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். பேட்டிங் தரப்புல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுது. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த ஒரு விஷயம் தான் I think there is a bias between both sides of both departments of the game. அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. பட் ஏன்னா ரூல் இஸ் a rule, இதுதான் ரூல்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரூல்ல நான் தப்பு பண்ணேன்னா 5 ரன் நான் பெனால்டி வாங்கிக்க ஐ டிசர்வ் இட் அப்படின்னு நான் பார்ப்பேன். ரூல் போட்டாங்கல்ல, அந்த ரூல் படி ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை என்னோடது. அதை நான் பண்ணலைன்னா அந்த ரூலுக்கான அதோட பாதிப்பை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் தயார். அதே மாதிரி அந்த ரூலை போட்டிருக்காங்க, நீயும் அந்த பாதிப்பை அனுபவிங்கிற. நீங்க சொல்றது கரெக்டா, ரூல்னு வச்சாச்சு. நீங்க 60 செகண்டுக்குள்ள 3rd கன்சிக்யூட்டிவ் டைம் அந்த அஃபென்ஸ் நீங்க இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, இட்ஸ் நாட் அபவுட் யூ ரன்னிங் இன்டு த பேட்ஸ்மேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்க, அந்த டைத்துல பேட்ஸ்மேன் திடீர்னு என்ன பண்ணுவான், இப்படி ஸ்கொயர் லெக் பார்ப்பான், இல்லை இப்படி பார்ப்பாங்க. ஸோ த ஹோல் டீம், ஆல் த ஃபீல்டிங் பொசிஷன், bowler ரெடி டு கமென்ஸ் his run up before 60 seconds at the completion of previous over. ஓகே, அதுதான் வந்து இந்த ரூலு. அப்படிங்கும் போது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே அம்பையர் சொல்ல போறான் கிளாக் எக்ஸ்பயர் ஆயிடுத்து, ஒரு ஃபீல்டரை உள்ள கொண்டு வான்னு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு ரூல் போலருக்கு. ஒரு போலரை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. அதை தவிர நீங்க இப்ப 5 ரன் சொன்னீங்க, இது தேவையில்லை. நீங்க எத்தனையோ விஷயத்துக்கு அம்பையர் பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், ஒரு சில பேட்ஸ்மேன்லாம் எப்படின்னா உள்ள வந்துட்டு அவனே பெவிலியனுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வருவான், அதை ரெஃபர் பண்ணுவாங்க அம்பையர். ஓகே, அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் எதுவுமே ஆகாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த மெதுவா வந்து பால் உருண்டு வந்து மண்டையில அடிக்கும் சில சமயம். ஓகே, ஸ்பின்னரை ஸ்வீப் பண்ணுவாங்க. இருங்க allow me to talk. பேட்ல பட்டு வயிற்றுல பட்டு அடிக்கும். உடனே வந்துட்டு அந்த மெடிக்கல் ஸ்டாஃப் கேட்பான், இது எவ்வளவு சொல்லு. அவன் பாடுவான், 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு அப்படின்ட்டு. 2 நினைக்கிறேன், ஐயோ 2 சொல்றாதரா, 1 சொல்றா, கன்கஷன் டெஸ்ட் 1, இது எவ்வளவு. இதெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகாது. அவன் புதுசா வந்து ஒரு கேப்டன் வருவான், அவனை நீ 60 செகண்ட் இது பண்ற, ரூல் இட்டு 5 ரன் இது பண்றீங்களே, என்னன்னே பழக்கம் இதெல்லாம். சரி, ஓகே. ஆஸ் ஆல்வேஸ் என்னோட வியூ கொடுத்த அவர் வியூ கொடுத்துட்டாரு. உங்க வியூ நீங்க காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என் தொண்டை சரியால என்ன ஆச்சுனே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் சொல்லிடுறேன். என் பொண்ணுங்களோட இந்த தீம் பார்க் டிஸ்னிலேண்ட்ல வந்து விளையாட்டுருக்கேன் பாருங்க. விளையாடுற விளையாட்டுல இங்க எங்க மேலெல்லாம் ரைட்ல கூப்பிட்டு போயிடுறாங்க. என்னால முடியல, தலையெல்லாம் ஸ்வைட் அடிக்குது, அதுல கத்தியே தொண்டை போயிடுச்சு. எனிவே கண்டினியூயிங் பீடா, நம்ம ப்ரிவியூஸ்லாம் பண்ணோம். நியூசிலாண்டை பத்தி அப்பவே நான் ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு என்னவோ தோணுது, நியூசிலாந்து வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல எப்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னவோ T20 அவங்க மேல ஒரு சந்தேகம் இருந்துனே இந்த தடவை அவங்களோட பேட்டிங் எஸ்பெஷலி. நியூசிலாந்து நாக்ட் அவுட், இங்கிலாந்து குட் பி நாக்ட் அவுட், பாகிஸ்தான் ஆன் த வெர்ஜ் ஆஃப் பீயிங் நாக்ட் அவுட். இது வந்து கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ஸுக்கும் கிரிக்கெட்டோட லேண்ட்ஸ்கேப்பும் நல்லதுன்னு சொல்லணுமா, இல்ல இந்த வேர்ல்ட் கப்போட ஸ்டீம் சூப்பர் ஹிட்ஸ்ல சுத்தமா சுருதி குறைஞ்சு போயிருமா? நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்க? எக்ஸலண்ட். ஏன்னா இன்னும் ரூலை சொல்லிடுறேன் உங்களுக்கு.
எந்த 8 டீம் சூப்பர் 8 போறாங்களோ அவன் மட்டும்தான் டைரக்ட் குவாலிஃபிகேஷன் 2026 T20 வேர்ல்ட் கப் which is going to be jointly held in India and Sri Lanka. அது எவனா இருந்தாலும் சரி, டிஃபெண்டிங் சாம்பியனா இருந்தாலும் சரி, ஃபார்மர் சாம்பியனா இருந்தாலும் சரி, சூப்பர் 8 போலன்னா குவாலிஃபயர் ஆடிட்டு தான் வரணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் யூஎஸ் மாதிரி ஒரு டீம் உள்ள போகுதுன்னா, இப்போ நீ வந்துட்டு ஹானர் தட்டியா கரெக்டா பண்ணிருக்காங்க, எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. எந்த 8 போதோ அவன் தான், மற்றவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் they have to play the qualifier and then get into the main draw. இந்த விதத்துல brilliant, well done ICC. எனக்கு என்னன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் வேர்ல்டு கிரிக்கெட், அந்த வேர்ல்டு கிரிக்கெட் நிறைய சொல்றோம். அந்த கேம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. அந்த கேம் வந்து ஷுட் கோ டு த நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு. அப்பதான் வந்து நம்ம கேம் வந்து ஒரு குளோபல் ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஸ்தானத்தை பிடிக்கும். ஒலிம்பிக்ஸ்ல கொண்டு வரணும்னு பேசுறோம், ஒலிம்பிக்ஸ்ல வரப்போகுதுன்னு பேசுறோம், ஏஷியன் கேம்ஸ்ல நல்லா பண்ணிருக்கோம், எக்கச்சக்க டீம்ஸ் விளையாடுது. நானே இப்போ ICC.tvல பார்த்தோன்னா பிரான்ஸ் விளையாடுது, இட்டாலி விளையாடுது. இட்ஸ் அமேசிங், ரைட்? இட்ஸ் கிரேட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னவோ ஒரு கிரிக்கெட் ஃபேன் அதை பார்க்கும்போது சூப்பர் 8 போகும்போது சரி, சூப்பர் 8 ஒரு USA வந்துடுறாங்க, ஸ்காட்லாந்து வந்துடுறாங்க. ஆனா நம்ம என்ன பார்க்க தவறுறோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். நீங்க ICC.tvல போய் பாருங்க, என்னவோ மேட்ச் ஆடினே இருக்காங்க. இன்ஃபேக்ட் பல மெயின் இன்டர்நேஷனல் டீம்ஸோட இந்த அசோசியேட் நேஷன் டீம்ஸ் நிறைய T20 மேட்சஸ் ஆடுறாங்க. அதை பார்க்கும்போது சரி, ஓகே, தே ஆர் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ ஐ எம் ரியலி கிளாட் அபவுட் த ஃபேக்ட் தட் தீஸ் டீம்ஸ் ஆர் கெட்டிங் அன் என்ட்ரி. அட் த சேம் டைம் ஒரு பாகிஸ்தான் இல்லை, ஒரு இங்கிலாந்து இல்லை அப்படின்னு லாஸ்ட் இயரோட ஃபைனலும் சாம்பியனும் ஃபைனலிஸ்டும் இல்லைன்னா வாட் இஸ் இட் டெல் யூ? அது எனக்கு ஒரு மாதிரி. ஆனா அகைன் ரெயின் ஹஸ் பிளேட் அ ரோல் தேர் அப்படிங்கிற போது எனக்கு அது ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. ரெயின் இல்லாம இது நடந்ததுன்னா இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன். எனிவே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். சாரி, நீங்க சொல்ல வந்தீங்களா? இல்ல, இப்ப எல்லாரும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இப்ப யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட், யூ பிளே 14 லீக் கேம்ஸ். ஓகே, 13 கேம்ஸ் ஆடிட்டு 14வது ஆடும்போது அந்த நெட் ரன் ரேட் பூதாகரமா இருக்கும். டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, இப்ப இங்கிலாந்து வந்து -1.8, ஸ்காட்லாந்து +2ன்னா பிடிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு இட்டு இங்கிலாந்து அடிச்சானா கபால்னு மேல வந்துருவான். அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இடிக்காம மழை வந்துருச்சுன்னா, இடியோட மழை வந்துருச்சுன்னா, மழை வந்தா க்ளோஸ். 2 மேட்ச் ஆடி பாருங்க, மழையை கொண்டே வராதீங்க ஈக்குவேஷன்ல. மழை வரக்கூடாது. இப்ப இங்கிலாந்து 2 மேட்ச் ஆடினாங்கன்னா வச்சு வெதிப்பிடுவாங்க 2 ஆப்போனன்ட்ஸையும். அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பீப்புள் ஆர் வரியிங் அபவுட் இங்கிலாந்து நெட் ரேட். தட்ஸ் அப்சல்யூட்லி நதிங். ஒன்லி திங் இஸ் ஆஸ்திரேலியா தோத்துட்டானா ஸ்காட்லாண்ட, இங்கிலாந்தோட கதவு மூடிடுமே. அப்ப வந்துடலாம். இப்ப சூடா போயிட்டு இருக்கிற டிபேட் அதுதான். ஹேசல்வுட் அந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து ஸ்காட்லாண்டோட ரன் ரேட் பேஸ் பண்ணி இது வரைக்கும் இந்த சிச்சுவேஷன்ல இருந்ததுல என்ன பண்ணணும் நாங்க யோசிப்போம். அதை டங்கன்சிக் ஹியூமரா சொன்னாரா, எப்படி சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. நல்லா வேற லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. அது வந்து நான் ஒரு விஷயம் பார்த்திருக்கேன், ஒரு டீமுக்கான தரப்புல அது வரும்போது உலகமே நடுவுல நின்னுடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டீமை சார்ந்த ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் பேசுறாங்க. அந்த டீமை நான் எடுத்து பேசணும், எக்ஸாம்பிளா கொடுக்கணும்னு நினைக்கல. அந்த டீமுக்கு நடந்தா அநியாயம், மற்றவங்களுக்கு தான் நடந்தா ரெகுலர் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஆட்டிடியூடாவே இருக்கு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பார்க்கும்போதே சில சமயம் பயங்கர கோபம் வருது அது பார்க்கும்போது. என்னோட கொஸ்டின் என்னன்னா, ICC கோட் ஆஃப் கான்டாக்ட் படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்துருக்கு. உங்களோட டேக் என்ன? அது வந்து ICC வந்து அவங்க டோர்னமெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்க கோட் ஆஃப் கான்டாக்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட டேக் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜோஷ் ஹேசல்வுட் ஏன் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை விட்டாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு கிரிக்கெட்டர், இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர், பாயிண்ட் பிடிச்சியா நீ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இஃப் யூ திங்க் தட் ஐம் டாக்கிங் சென்ஸ். England is already in a situation they need victory more than that handsome victory by a margin. சரியா? அது everyone knows. இப்ப எப்படின்னா ஆஸ்திரேலியா எப்படின்னா இந்த மைண்ட் லாங்குவேஜ் பிளே பண்ற பெஸ்ட் இதுன்னா ஆஸ்திரேலியா கிட்ட எல்லார்கிட்டையும் கத்துக்கணும் உங்களை மைண்டால அடிக்கிறது. இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் வரும் தெரியுமா? ஐயோ, இவங்க வந்துட்டு ஸ்லோவாகியவோ ஆட்டானா இல்ல, அவன் எவ்வளவு அடிச்சானு 8 ஓவர்ல அடியில அப்படின்னு they are trying to put more pressure on England think tank. அதை புரிஞ்சிக்காம இஷ்டத்துக்கு எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் விடுறீங்களா? ஆஸ்திரேலியாவோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்க முடியலையா? ஆல்ரெடி 150 13 ஓவர்ல சேஸ் பண்ணிருக்காங்க ஸ்காட்லாந்து. அந்த 150 இங்கிலாந்து 13 ஓவர்ல முதல்ல சேஸ் பண்ணும். தென் அனதர் மேட்ச் ஆல்சோ பை தி சேம் மார்ஜின். இப்ப இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா என்ன யோசிப்பான் அவன்? ஐயோ, நீ 150 ஓவர் அடிச்சா 9 ஓவர்ல சேஸ் பண்ணீங்கன்னுவான். 9 ஓவர் நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா நோ மேட்டர் வாட், ஸ்காட்லாந்து நமீபியாவா இருக்கட்டும், இதா இருக்கட்டும்,
அவ்வளவுலாம் நீங்க ஈஸியா எடுத்துக்க முடியாது. அப்படி கை சுத்தி போடுற ஸ்பின்னர்லாம் இருக்கான். பட்டு மேட்ச் இங்க இப்போ ஒரு 4-5 விக்கெட் 33 விட்டீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சா போறோம்னு 17 ஓவர் போனீங்கன்னா அவனுக்கு குழிய வெளியில இருந்து வெட்டணும்னு பாக்குறாங்க ஆஸ்திரேலியா. அதை புரிஞ்சிக்காம இஷ்டத்துக்கு இப்ப ஊரே பத்தி எரியுது. இதை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா 8 ரன்ல ஜெயிக்கிறாங்கப்பா, ஓகேயா? 8 ரன்ல ஜெயிக்கிறாங்க. அவங்க வேணும்ட்டே 8 ரன்ல ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அதை தான் நான் கேட்கிற. ஒரு ட்வீட்டை போட்டேன் நான் அந்த ESPN கிரிக்கெட் போல வந்த போது. And what parameters you are going to judge that it is deliberately done? இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? அவங்க இந்த இப்ப ஒருத்தர் இப்ப என்ன சொல்றது, இப்ப கிளென் மேக்ஸ்வெல் வரை ஒருத்தர் வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் தி பேட் டிஃபென்ஸ் ஆனா டெலிபரேட்ன்றீங்களா? அவர் ரன் அடிச்சு 13,744 நாள் ஆகுது. ஸோ அவர் ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பால் டிஃபென்ஸ் ஆனா யூ கால் இட் டெலிபரேட். ஆன் வாட் பேசிஸ் யூ கேன் சே? அப்படி ஒருவேளை கிளென் மேக்ஸ்வெல் அப்படி ஆனா குசும்புன்னு வேணா சொல்லலாம். இல்ல நான் உங்களுக்கு கேக்குறேன். சோ இப்ப 8 ரன்ல ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்டை ஜெயிச்சா யூ வில் நாட் கிவ் கிரெடிட் டு ஸ்காட்லாண்ட் தட் தே புஷ்ட் ஆஸ்திரேலியா டு தட் லிமிட். பட் யூ வில் பி திங்கிங் ஆன் தி அதர் சைடு பிகாஸ் ஜோஷ் ஹேசல்வுட் என்ன பண்றாரு, இந்த ஒரு படத்துல வரும் இந்த மாதிரி ஒரு லாரி வரும், கவுண்டர் பண்ணி கண்ணு தெரியாது, உடனே அப்ப 2 பக்கமும் பைக் வருதுன்னு சொல்லிட்டு நடுல விட்டுருவாரு. ஸோ அப்ப ஜோஷ் ஹேசல்வுட் என்ன பண்றாரு, ஒரு இடி நாங்களே உங்களை இடிச்சிட்டோம், ஆனா அது போறாது, அதுதான் ரைவல்ரி, உன்னை திருப்பி நான் இடிக்கணும்னு சொல்லிட்டு we are confusing them to the core. அதை புரிஞ்சிக்காம கண்ணா பண்ணான்னு இது பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இது. அதை யோசிச்சீங்கன்னா கவுண்டமணி மாதிரி நேரா லாரி நடுவுல விட வேண்டியதான். நீங்க கவுண்டமணி லாரிக்கு நடுவுல மொப்பட ஓட்டின்னு போன படம் பேரு சின்ன தம்பி. அதுல அவருக்கு மாலை கண் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். அடுத்த கொஸ்டின்ல அதுலயே இன்க்ரீஸ்டா சொல்றேன். அதுக்கு ஜாஷ் ஹேசல்வுட் சொன்னதுக்கு உலகமே அந்த பக்கம் எனக்கு என்ன ஜார்ஜ் ஹேசல்வுட் சொல்லிட்டாருல்ல, அவர் சொல்லிட்டாரு ஏன் கேள்வி யாரோ கேட்டாங்க, அதனால இவர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் சொன்னதுக்கு இவங்க பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி அவன் பண்றேன்னு சொல்லல, நாங்க யோசிச்சு முடிவு பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க எதுவும் சொல்லல. இதெல்லாம் அவசரப்பட்டு கன்னை ஜம்ப் பண்ற மாதிரி சம்டைம்ஸ் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அனாவசியமா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஸ்டிச் ஆகிட்டே போகுது. அதுக்கு மைக்கேல் ஜோன்ஸ் சொல்லியிருக்காரு ஸ்காட்லாண்ட்ல இருந்து, டேவிட் வார்னர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு எவ்வளவு லவுட் பேர்? இல்ல அதுதான் மென்டல் கேம். இப்ப ஒன்னே ஒண்ணு நிஜமா சொல்றேன், இப்ப டேவிட் வார்னர் முதல் ஓவர் போட்டா நானே யோசிப்பேன். there is a limit for everything. அத நானும் ஆனஸ்டா சொல்றேன். அதுல ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. so they will not. நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன்ப்பா. இல்ல நீ சொன்ன டேவிட் வார்னர் போட்டா நான் சந்தேகப்படுவேன்னு சொல்லுவேன்ப்பா. நீ சந்தேகப்படுறேன்னு சொல்றல, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப பல கேம்ல நீ பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் கேம்ஸ் எல்லாம் மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பேட்டிங் ஆர்டரை மாத்துவாங்க இன்கான்சிக்வென்ஷியல் கேம்ஸ்ல. அதே மாதிரி என் பேட்டிங்கை நான் டெஸ்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு அவனுக்கு ஒரு 180-200 ரன் கொடுத்துட்டு நான் சேஸ் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லி டேவிட் வார்னர் ஃபர்ஸ்ட் ஐ அம் ஜஸ்ட் சேயிங் ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படி அவன் ட்ரை பண்ணானா அதை நீ எப்படி அதை அப்படி ரேட் பண்ணுவ? நான் என்னோட ஸ்ட்ரெங்த் டெப்த்தை டெஸ்ட் பண்றேன்னு அவன் சொல்றான். அதுல என்ன தப்பு? நான் வந்து 3 மேட்சுக்கு 3 ஜெயிச்சிட்டேன். நீ சொல்றதுக்கு சொல்றேன், டேவிட் வார்னர் போட்டா சந்தேகப்படுவேன்னு சொன்னல, அதுக்கு சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி அவங்கள போலிங் போட விட்டு 180 கொடுத்து நான் சேஸ் பண்ணணும்னா அது ஓகே. இப்ப நீங்க இப்ப ஐடியலி என்ன பண்ணுவேன், நானு எல்லாரையும் ரெஸ்ட் பண்ணிடுவேன். நாதன் எல்லிஸை உள்ள கொண்டு வருவேன், ஆஸ்டன் ஏகாரை உள்ள கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் கீப்பர் ஒருத்தர் வெளில இருக்காரு, ஜாஷ் இங்கிலீஷ், அவரை உள்ள கொண்டு வருவேன். ஹலோ, எனக்கு வந்துட்டு நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப கிளென் மேக்ஸ்வெல்ல நம்பர் 3 இறக்கி விடுவேன். ஏன்னா அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன், எந்த பாக்ஸ் எல்லாம் மேத்யூ வேடுக்கு பேட்டிங்கே கிடைக்கல, மேத்யூ வேட ஓப்பனிங் இறக்குவேன். நீ இதை வந்துட்டு அவன் மேட்சை விட்டு கொடுக்குறான் ஆக்ஷன் எடுப்பேன். என்னையா பேசுறீங்க? So there is a limit for everything. This is the time I want to give opportunities for bowlers and batsmen who haven't gotten chance really, who might come handy in the next Super 8 which is going to be competitive by giving them opportunity in game time. அதை நான் பண்ணேன்னா இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடாம இதெல்லாம் நான் சொல்றது நடந்திருந்ததுன்னா யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற விஷயம் வந்து மாமதுல்லா பேட்ல அடிச்சு லெக் பை ஒன்னு திருச்சின்னு ஓடி அவுட் கொடுத்து அதுல 4 ரன்ஸ் போய் அவங்க அந்த மேட்ச் அதே மார்ஜின்ல தோத்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன்னா ராவ் அண்ட் பவலுக்கு அதே மாதிரி ஆச்சு. புவனேஸ்வர் குமார் நான் தான் அந்த சைட்ல நின்று LBW கொடுத்தாங்க. ஒருவேளை அந்த ஓவர் டர்ன் பண்ணி தான் 100 ரன் ஆயிருக்கும். அந்த ரூலை மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ஏங்க எத்தனை தரங்க இதை சொல்லி வாய் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. பாருங்க, ஆனஸ்டா சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்ச போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் தட் விக்டரி வாஸ் அ ஸ்டீல். ஐ எம் சாரி டு சே தட். ஈவன் தோ ஹாப்பி தட் சவுத் ஆப்பிரிக்கா நியாயத்தை நியாயமா பேசணும். அது அவ்வளவு பெரிய தப்பான டெசிஷன் இல்லை. 7 ஸ்டெம்ப் வச்சிருந்தா கண்டிப்பா ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும்.
3 ஸ்டெப் இருந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆச்சு சொல்லி எல்லாரும் வந்து அம்பையரை பத்தி குறை சொல்றாங்க. நீ 3 ஸ்டெப் இத்திரூண்டு வைக்கிறேன், எல்லா பாலும் அடிக்குமா ஸ்டெம்ப்ல? இன்னும் 4 வைங்கயா, லைஃப்ல கொடுத்துதானே பழக்கம். ஹாரண்டஸ் டெசிஷன். அண்ட் இது எங்களுக்கு எப்ப ஆச்சுன்னா, நான் திருப்பி சொல்றேன், 2014ல பிஃபோர் த 2015 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கா டீம் வென்ட் தேர். நாங்க வந்து அந்த மேட்ச் வந்துட்டு கடைசி 1 பால் டு ஸ்பேர்ல அவங்க சேஸ் பண்ணாங்க. பெஹாடின்க்கு இந்த மாதிரி ஆச்சு, காலில் பட்டு போர் போச்சு. ஹாரண்டஸ் டெசிஷன் அம்பையர் அவுட் கொடுத்தாங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாம் கேட்பாங்க, யோ சும்மா இதே பேசாது, சொல்யூஷன் என்னையா அதை சொல்லு. ஆஸ் அன் அம்பையர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குவாலிஃபைடு அம்பையர் மாதிரி நான் சொல்றேன். நான் இப்ப நீங்க பேட்ல அடிக்குதா பாலு, நீங்க நீங்க அவுட்னு கொடுத்தீங்கன்னா பால் பிகம்ஸ் டெட். நீங்க அவுட் கொடுக்கறதுக்கு இவ்வளவு செகண்டுக்குள்ளேயோ இவ்வளவு மினிட்ஸுக்குள்ளேயோ அவுட் கொடுக்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. நிறைய தடவை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பவர் நிறைய போகும், இந்த அப்பீல் பண்ணுவாங்க, அப்ப பவர் போயிடும் வீட்டுல. இப்ப ஜெனரேட்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது, இப்ப இன்வெர்டர்லாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பவர் வந்த உடனே தான் அந்த ஸ்டீவ் பக்னர் அப்படின்ட்டு அவுட் கொடுப்பாரு, 15 நிமிஷம் கழிச்சு. ஓகே, கரெக்டான டைம் சொல்றேன் நான். ஸோ நீ என்ன பண்ணணும், பேட்ல அடிக்குதா, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், டக்குன்னு ஓடி போய் நிக்கணும். ரன் ஓடுறானா, எல்பிடபிள்யூ ஓடுறானா, physically in your opinion as an umpire you sees the ball to be dead, whether it crosses the boundary on the leg base or there is no further event happening. Then you feel there is a decision, you come to your position at the stumps and then give a dismissal. So அப்பதான் டெட் ஆகும் போது whatever you have done before that has to countங்கும் போது, இப்ப தேர்ட் அம்பையர் போறாங்க, டெசிஷனை ரிவர்ஸ் பண்றாங்கன்னா, whatever event that has happened, 1 ரன் ஓடிக்க, 2 ரன் ஓடிக்க, பவுண்டரி போயிருக்குன்னா that runs will be counted. இப்ப ரூல் இந்த மாதிரி இருக்குதுனால அவசரப்பட்டுட்டு ஐயோ கொடுத்துட்டாப்பா நம்ம டிவில காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவுட் கொடுத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. சிம்பிள் சொல்யூஷனை இதை யோசிக்க மாட்டேன்றாங்க எல்லாரும். இல்ல நான் சொல்றது ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்க? இல்ல ஐ அக்ரி. அதாவது என்ன பண்ணணும்னா, it has come to a point where என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்னா, இப்ப இந்த லெக் கால்ல பட்டுடுச்சுல, பட்ட உடனே நம்ம 1 ரன் ஓடிடுறோம், அம்பையர் அவுட் கொடுத்துட்டான், பாயிண்ட் ஃபீல்டர் பாலை பிக் பண்ணவே இல்லை, நான் பாட்டு 3 ரன் ஓடுறேன். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 3 ரன் எனக்கு கொடுக்கணும். ஸோ வாட் ஷுட் ஹேப்பன் இஸ், ஐடியலி தி தேர்ட் அம்பையர் ஷுட் பி வாட்சிங் த கேம் அண்ட் சேயிங், ஓகே இது அவுட் இல்ல, இதுதான் நடந்தது, நீ கொடு, இது அவார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அம்பையருக்கு இன்டராக்ட் பண்ண. ஏன்னா பால் டெட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ல பட்டு ஃபைன் லெக்ல பவுண்டரி ஓடிச்சுன்னு வச்சுக்கோ, தேர்ட் மேன்ல அணியான மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அம்பையர் வந்து பால் போற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே நின்றுனே இருக்கணும். ஐயோ பால் எங்க போச்சு, நான் சரியா பார்க்கல. ஏன்னா இட்ஸ் an instinctive decision. அவுட் கொடுக்கறதுக்கு நீ பாக்குறத யூ ஆர் கிவிங். ஓகே, சோ நீ திருப்பி 2-3 வாட்டி டபுள் கேஸ் பண்ணும்போது அம்பையர் கஷ்டமாயிரும். நான் என்ன சொல்றேன், நீ கொடுக்குறபடி கொடு, ஆனா ஒருவேளை கொடுக்கறது சரியில்லை அப்படின்னா நடந்த ஈவெண்ட்டுக்கு அந்த பேட்ஸ்மேனுக்கு ரன்னை கொடுத்து, அவ்வளவுதான். as simple as that. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்லி ரிசர்வ் யுவர் டெசிஷன். சில சமயம் பாத்தீங்கன்னா டொங்கேர்னு வாங்குவாங்க, பேட்ஸ்மேன் வந்து ஸ்டாண்ட் புட்டா டிஃபென்ஸ் ஆட பார்ப்பாங்க, ஓடவும் ட்ரை பண்ண மாட்டாங்க, நேரா வாங்கியிருப்பாங்க. அப்ப எந்த ஈவெண்ட்டும் இல்லை. இப்ப நான் இன்னொரு அப்ப அவுட் கொடு, நான் இன்னொரு இது சொல்றேன் கேளுங்க. ஓகே, இறங்கி வந்து அடிக்க போறாங்க, ஓகே, காலில் பட்டு பால் பாயிண்ட்டுக்கு போகுது. ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது, இப்ப வந்து அம்பையர் அவுட் சைடு லெக் ஸ்டம்ப், அம்பையர் அவுட் கொடுத்துட்டான், அவன் பாதி கிரீஸ்ல இருக்கான், இறங்கி வந்து இது பண்ண ரன்னோட போய் பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டர் டபால் கில்லி மாதிரி ஸ்டம்ப் அடிக்கிறான். அது ஒரு ப்ராப்ளம் தான். நான் ஒரு அம்பையர்ன்றதுனால சொல்றேன். இப்போ உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா, அம்பையர் கொடுக்கிற டெசிஷனை வச்சு உங்களுக்கு வந்து பால் டெட் ஆயிடும். இப்ப அம்பையர் என்ன பண்ணிட்டாரு, தப்பா அவுட் கொடுத்துட்டாரு, அவன் பால பாயிண்ட்ல இருந்து அடிக்கிறான், ஸ்டம்ப்ஸ் அப்ரூவ்டட். அம்பையர் அவுட் கொடுத்ததுனால பால் டெட், the run out cannot be counted. whatever event that happens first in cricket has to be counted. இப்ப ஈவன் அம்பையர் அதை ரிவர்ஸ் பண்ணாலும் டெசிஷனை, ரன் அவுட் cannot be counted. இது எவ்வளவு பெரிய ஃப்ளா இருக்கு பாருங்க இந்த லால. இல்ல ஆக்சுவலி நீ வந்து இவ்வளவு எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க முடியாது. நீ என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அம்பையர் கொடுத்த டிசிஷன் ஓவர் டர்ன் ஆயிடுச்சுன்னா செகண்ட் டிசிஷன் ஸ்டாண்ட்ஸ். ஸோ பேட்ஸ்மேன் வந்து எல்பிடபிள்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் கிரீஸுக்கு வேலை நின்று ரன் அவுட் வாங்கினா அது பேட்ஸ்மேனோட ஃபால்ட். கிளம்பி உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதான், டபுள் சைட் டிஸ்மிசல் மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஏதாவது ஒரு சைடு தான், இந்த பக்கமா அந்த பக்கமா ஏர் பண்ண முடியாது. ஒரு சைட்ல போயிடுறது, நேர்கோணா போயிடுறது பெட்டர். இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு சமயம் பேட் அடிச்சிட்டு பேட்ஸ்மேன் இட் பி ஸ்பிரிண்டிங் ஃபார் a run. கரெக்ட்டா? அது வந்து எரர் இன் டிசிஷன் மேக்கிங். பேட்ஸ்மேன் ஹஸ் டு பே ஃபார் இட். நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் அவுட் கொடுக்கும் போது both the batsmen has not crossed each other, it will still not count as a run. ஏன்னா the moment I give out it is a dead ball. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, wait for you to give your decision until
ஆன் யோர் பெர்ஸ்பெக்டிவ் த பால் இஸ் டெட். இப்ப நான் சர்ன்னு ஓடி வரேன், இப்ப என்ன ஆகுது, நான் டக்குன்னு அவுட் கொடுத்துட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, செகண்ட் ஈவென்ட் எடுத்துக்கோங்க கணக்காக அது நான் அவுட் கொடுக்கும்போது ஐ அக்ரி வித் யூ. டிலே ஒரு அம்பையருக்கு ஒரு சின்ன சேலஞ்சுப்பா. பேட்ஸ்மேனுக்கு நீ அம்பையர் சைட்ல இருந்து யோசிக்கணும். இத்தனை வருஷமா வந்து அப்படி பாக்குற, உனக்கே தெரியும் நீ அம்பையர் தான், காலில் படுது எல்பிடபிள்யூ பார்த்த உடனே உனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிடா அது அவுட்ரா. ஆனா அதே டிசிஷனை திருப்பி நீ உன் மைண்ட்லயே ரிப்பீட் பண்ணி பார்க்க ஒருவேளை அவுட் இல்லையோ அப்படின்னு தோண சான்ஸ் இருக்கு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு? சோ இட் இஸ் a bit of a challenge for the umpire. இது ரொம்ப ஒரு மாதிரி கிரே ஏரியா தான். I think in the case of it going for a boundary or a single clear case, பேட்ஸ்மேனுக்கு ரன்னை ரெஸ்டோர் பண்றது பெட்டர். ஐ டோன்ட் நோ ஹவு ஐ எம் ஷூர் தேல் அட்ரஸ் இட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எப்போதுமே ஒரு விஷயம் நடந்து ஒரு பிரசிடென்ஸ் இருந்தாதான் அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஐ எம் ஷூர் தேல் அட்ரஸ் இட். ஹவு தேர் கோட் அட்ரஸ் இட் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். எனிவே நம்ம அடுத்ததுக்கு போயிட்டு நம்ம வந்து லாஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணும்போதும் வந்து யூஎஸ்ஏல நடக்கிற கேம்ஸை பத்தி பேசணும். நம்ம கரிபியனை கொஞ்சம் ஃபிளேவர் பண்ணாம எப்படி மாற்ற போறாங்க காம்பினேஷன், ஆனா கரிபியன் போனா இந்தியா அப்படிங்கிற மாதிரி பேசணும். எப்படி இப்போ வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுறாங்கன்னு பார்த்தேன்னு நினைக்கிறேன் நீ. ஆன் தட் நோட் வந்து நியூசிலாந்து பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிளைட்டை ஊருக்கு, ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். அது உன்னோட தாட்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் 3 ஸ்பின்னர் வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. இந்தியா அங்கே போனோடனே 3 ஸ்பின் காம்பினேஷன் மாற்றணும்னு நினைக்கிறியா? நியூசிலாண்டோட இந்த அவுஸ்ட நீ எதிர்பார்த்தியா? நீ எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்தேன். இல்ல நான் சூப்பர் எயிட்ஸ்ல போயிடுவாங்கன்னு கிளியரா சொன்னேன், இதுல போவாங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஆனஸ்டா உங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அவங்க போலிங் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, பேட்டிங் டாப் 3 கொஞ்சம் சாலிடா இருக்கு. இந்த கேன் மாமா விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இவ்வளவு மோசமா அவங்க ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எக்ஸ்ட்ரீம்லி புவர் ஸ்ட்ராட்டஜி. ஆனா இன்னொன்னு, நான் இதையும் வந்து ஐசிசி தான் பிளேம் பண்ணுவேன். அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாதுன்ற ரூல்ல வந்துட்டு இப்போ தம் ரூல் கேப்டன் வந்து இப்படி அமுக்கிட்டு வந்திருக்காங்களாம். அதனால பாவம் சாட்னருக்கு போலிங் கொடுக்க முடியல. ஐசிசி பண்ண கூத்துனால சாட்னருக்கு வந்து 11வது ஓவர் தான் போலிங் கொடுத்தாங்க. அப்ப ஒரு விக்கெட், ஒரே ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு. இன்னொரு ரூலும் போட்டிருக்காங்களாம், சரி நீங்க வந்து 10 ஓவருக்கு அப்புறம் கொடுக்கலாம், ஆனா ஒரு விக்கெட் எடுத்துட்டா அதுக்கப்புறம் 20வது ஓவர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது யூஸே பண்ண முடியல. இந்த கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணாரு பாருங்க அர்ஜுனனுக்கு, அந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருந்தா நீங்க நியூசிலாந்து எப்படி. அதுக்கப்புறம் 19வது ஓவர் வந்து மால்கம் மார்ஷல் போட்டது 112 for 9ல இருக்காங்க. ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் ஒரே பேட்ஸ்மேன், எப்படி ஆட போறாங்க? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு மால்கம் மார்ஷல் போட்டார், இப்ப சாரி டேரில் மிச்சல் போட்டார். ஓகே, ஒரு 18. அடுத்த ஓவர் எப்படின்னா, நான் மேட்ச் அப் எல்லாம் பார்க்க மாட்டேன். அப்ப வந்துட்டு நான் உங்களை கேட்கிறேன் ஆஷா, ஒரு சிங்கிளும் ஓட போறது இல்லை. ரதர்ஃபோர்ட் தான் ஸ்டேக்ல 6 பால் இருக்க போறாரு, ஏன்னா 9 டவுன். அப்ப வந்து சாட்னர் கொடுத்து வந்தாங்க. அவரு எப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாட்னர், அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். நிறைய தடவை சொல்ல இருப்பேன், உனக்கு 18 எனக்கு 20ன்னு. அவர் 18 கொடுத்துட்டாரு, 19 கொடுத்தாகணும்ல. அதனால நான் சொன்ன அந்த சினிமா பட டைலாக் இது பண்ணதுனால 2 ஓவர்ல 37 ரன்னு, 9 டவுன் ஸ்டாண்டிங். ஒரு படுகேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல இப்ப நீங்க வந்து சொல்றீங்க 3 ஸ்பின்னர் ஆடணும்னு. அக்கீல் ஹுசேன் வந்து பவர் பிளேக்கு அதுக்கப்புறம் பெரிய எஃபெக்டிவா கிடையாது. மோட்டி ஒருத்தர் தான். அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன், குடகேஷ் மோட்டி நல்ல பவுலர், சேஸும் விளையாடணும், 2 பேரும் விளையாடுறாங்க. ஷாய் ஹோப்பை தள்ளிட்டு சேஸ் ஆடுறாங்க. காட் டு கிவ் கிரெடிட் ஃபார் தட். கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இன்னொன்னு ஆஷ், நீங்க மேட்ச் பாத்துட்டீங்களா தெரியல உங்களுக்கு, இந்த டைமிங்ஸ் நீங்க இருக்கிற இடத்துல இவ்வளவு டியூ வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நைட் கேம் அந்த ஊர்ல வருதியா? நைட் கேம் அந்த ஊர்ல வருது இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீ சாட்னருக்கு போலிங் கொடுக்காம இருக்கியா? கேட்டா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான்னு சொல்லிட்டு கிளென் பிலிப்ஸ் கொடுக்குறாங்க. ஒத்துக்கிறேன், கிளென் பிலிப்ஸ் வந்து உங்களோட ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் விக்கெட் தான் கம்மியா எடுத்திருக்காரு. 494 விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட்ல, அது ஒரு தப்பு கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, இவருக்கும் ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமே ஏன்ற. எப்பயா இந்த மேட்ச் அப் இது பண்ணீங்க? வாய்ப்பு இல்லையா? அது நியூசிலாந்து வந்து ஆஷ், நான் நம்ம வேர்ல்ட் கப் எபிசோட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டீம்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் செட் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட்னு. மிசரபிள் டாக்டிக்ஸ், மிசரபிள் பிளேயிங் காம்பினேஷன், மிசரபிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஊருக்கு போயிடுங்க சிவாஜி, இதுக்கு மேல வந்து உங்களை பார்க்க முடியாதுனால. மிசரபிள் நியூசிலாந்து வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. எஸ், டேரில் மிச்சலும் சாண்டனும் போட்டது நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். பட் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் has put his mark on world cricket அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா 3 ஸ்பின்னர் காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிறேன்? கேன் தே சேஞ்ச் த காம்பினேஷன்? நீ என்ன நினைக்கிற ஆஷா? இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, தயவு செஞ்சு சிராஜ் மேல கை வச்சிடாதீங்க, என்னோட இது அதுதான். இன்னொன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த அக்கீல் ஹுசேன் வந்து உகாண்டாவோட விக்கெட்டை எடுத்ததை வச்சுட்டு ஸ்பின்னர் இல்லையப்பா, குடகேஷ் மோட்டி மிடில் ஓவர்ஸ்ல கலக்குறானேப்பா. கேன் வில்லியம்ஸ் நான் முடிக்கல இருங்க.
ஸ்பின்னர் வந்து பவர் பிளேல போடுறதுன்றது கரீபியன்ல மிகப்பெரிய சக்சஸ் கிடையாது. மிடில் ஓவர்ஸ்ல போடுற ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய எஃபெக்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிச்சில் நீங்க புது பால்ல நீங்க போட்டீங்கன்னா ஸ்பின்னை அடிக்கிறது ஈஸியா இருக்கும். அவர் எப்படி தப்பிக்கிறார் அகில் ஹுசேன் வந்து ஸ்லைடர் வச்சு அவர் தப்பிக்கிறாரு. ஓகே, இப்போ உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் அப்ப இந்தியாவுக்கு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் ஜித்து ஜிலாடி கித்து கிலாடி யாரு சொல்லு. இல்ல இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப ஜடேஜா வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு என்ன சொல்றது பெருசா அரைவால, பட் ஈ வில் அரைவ். கரீபியன்ல ஈ வில் அரைவ். சான்ஸும் கிடைக்கல, பெருசா சான்ஸும் கிடைக்கல. அததான் சொல்றேன். பாவம் பேட்டிங்கும் பெருசா கிடைக்கல, பவுலிங்கும் பெருசா கிடைக்கல. ஏன்னா நியூயார்க்ல என்னத்த கிடைக்கும் உங்களுக்கு? போய் ஜெயண்ட் வீல் தான் சுத்த முடியும் அந்த பிச்சில். அதை விட்டுருங்க. அதுக்கு டிஸ்மேண்ட்லே பண்றாங்க அந்த பிச்சை. அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் அவருக்கும் பெருசா எல்லா மேட்ச்ல 4 ஓவர்ல கிடைக்கல உங்களுக்கு. இப்ப அவங்க இவங்களை எடுத்துன்னு வரணும்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க? சிராஜ் மேல கைய வைப்பாங்க. சிராஜ் மேல கைய வச்சா ஒரு பவர் பிளேல ஒரு ஸ்பின்னர் போட்டே ஆகணும் டு சேவ் பும்ரா. லாஸ்ட் பும்ராக்கு 3 ஓவர் இருந்தே இருக்கணும். பும்ராக்கு 7-20 3 ஓவர் இருக்கு. 160 இந்தியா அடிச்சா எந்த டீமாலையும் சேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த லாஜிக்கா இருக்கணும். அந்த லாஜிக் ரோஹித் சர்மா புத்திசாலி, அதை பண்ணுவாரு. அதை சிராஜை வச்சு தயவு செஞ்சு காம்பன்சேட் பண்ணிடாதீங்க. சிராஜை ஆடுங்க. இப்ப நீங்க ஆனஸ்டா ஒண்ணுதான் பண்ணோம். இது சொல்றது என் மனசு வலிக்குது. ஒன் ஆஃப் ஜடேஜா ஆர் அக்ஷர் பட்டேல் ஷுட் மேக் வே ஃபார் குல்தீப். என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜை நான் விடமாட்டேன். இன்னொன்னு இப்ப என்ன பண்றாங்க, டெத் ஓவர்ஸ்ல கொடுக்காதீங்க சிராஜுக்கு. சிராஜை நீங்க ஆடினீங்கன்னா என்ன பண்ண, அர்ஷதீப் நல்லா போடுற இடத்துல, பும்ரா நல்லா போடுற இடத்துல 1 3 5 7 முடிச்சா ஒவ்வொரு மேட்சும் 4 ஓவர்ல 23 கிடைக்கும். அதுக்கப்புறம் வச்சு ஸ்பின்னை வச்சு நீங்க இடிச்சீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது 3 ஓவர் சிராஜ் பவர் பிளேல, அதான் நம்ம பிரிவியூலயும் நம்ம பேசணும் சென்னை ஸ்டுடியோல. 3 ஓவர் சிராஜுக்கு. இவங்க ஹர்ஷதீப் சிங் 2 ஓவர். மிடில் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங் தேவைப்படாது. தேவைப்பட்டா நான் இப்படி யோசிப்பேன், என்னையா இப்படி குடிய கெடுத்துட்டேன்னு சொல்லாதீங்க. தேவைப்பட்டா 1 ஓவர் பும்ரா, இல்லைன்னு என்ன பண்ணாங்க கப்புன்னு உங்களுக்கு அக்ஷர் பட்டேல வச்சு ஒரே ஓவர் மட்டும் ஓட்டிட்டு 4 ஓவர் வச்சு இடிச்சு போடுவேன் 7-20 பும்ராக்க. ஸோ அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா சிராஜ் ஹாஸ் டு பிளே. இது இட்ஸ் கோயிங் டு கம் அப் வித் வெரி டேஞ்சரஸ் திங். சிராஜை விடுறது இல்ல, சும்மா ஒரு லீடர்ஷிப் தாட்ல இருந்து, ஒரு கிரிக்கெட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கிரிக்கெட் ஆடின ஒரு ஆளாவும் நான் நினைக்கிறேன். பும்ராவோட 4 ஓவர் இல்ல 3 ஓவர் பிளஸ் குல்தீப் யாதவோட ஒரு 4 ஓவர், அந்த மசில பாரு அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. வெரி வெரி டஃப் சாய்ஸ். இட்ஸ் வெரி டெம்டிங் சாய்ஸ். ஒரு பேட்ஸ்மேனா யோசிக்கவே மாட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு தோனி இருக்காரு, யுவராஜ் சிங் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காங்க. ஒருவேளை காம்பினேஷனுக்காக வெளியே உட்காந்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படி இருக்காங்கன்னு சொல்லல, என்ன பண்ணுவேன், விளையாடணும் அப்படின்னு சொல்லுவேன்ல. அதே கேஸ் தான் இந்த பையனுக்கும். நாம விளையாடணும்னு அடிச்சு பேசல, ஒரு கேப்டனாவோ ஒரு ஆளா பாக்குறதுக்கோ அது வந்து பயங்கர மீட்டி ஆப்ஷனா இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். யூ ஆர் ரைட் ஆஷா. நான் என்ன சொல்றேன்னா, ரீப்ளேஸ் பண்ற ஆளு ஜாக்கிரதையா பண்ணுங்கன்ற. நாட் சேயிங் அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், அவன் ஒருவேளை விளையாடி கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் நமக்கு டபுள் கேசிங், அவன் விளையாடி வேற யாரையா வெளில தள்ளினாங்கன்னா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஒரு 35 ரன் கொடுத்துட்டான், அது ஒர்க் ஆகலன்னா இவனை தூக்கிட கூடாது, அவனை தூக்கி அதை பண்ணாதீங்க. ஏன்னா ஐ திங்க் இன் தேர் ஹெட் தே நோ வாட் தே வாண்ட். நான் சொல்றேன், எனக்கு கிளியரா தெரியும் எப்படி பண்ணுவாங்க ஏதுன்னு. அவங்க கிளியரா இருப்பாங்க. இந்த மேட்சுக்கு எனக்கு என்ன, இதுதான் என் காம்பினேஷன், இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இதான் காம்பினேஷன், இந்த வென்யூல இதான் காம்பினேஷன் கிளியரா இருப்பாங்க. 2 seconds யோசிக்க மாட்டாங்க. அது என்னன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். யாருக்கு பதிலாக யாருன்னு தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நீ அதை உன் வியூவை கொடுத்துருக்க. ஹேவிங் செட் தட், இட் ஹஸ் பீன் அ ஃபேண்டாஸ்டிக் ஷோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஷோ என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸ்காட்லாந்து போறாங்களா, இங்கிலாந்து போறாங்களா, இப்போதைக்கு தெரியல. யூஎஸ்ஏ போறாங்களா, பாகிஸ்தான் போறாங்களா தெரியாது. வானத்தை ஒரு பக்கம் பார்ப்போம். ஆனா ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் பாகிஸ்தான் டு டூ த அன்பிலியபிள் திங் அண்ட் குவாலிஃபை. சூப்பர் ஹிட்ஸ் நல்ல போட்டியா இருக்க போது. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவியூ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். லைவ் எல்லாம் ஜாயின் பண்ணணும், ப்ரிவியூஸ்லாம் பண்ணணும், ராபின் அடுத்து வந்து சேரணும். Until then, thank you so much everyone for joining us on Judgment Day, brought to you by BKT Tires.